விஸ்வ பிரமா உலக நாட்டுக்கே நாய் கண்ணு பவரால் விட்டுட்டார், மந்திரத்தால் வீசி விட்டுட்டார். இப்போ நாய் கண்ணாக மானிட பிறவி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். அரசியல்வாதி மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ அரசியல்வாதி வீல் சேரில் போர் வீலரில் பிடிச்சி போகிறானா அப்படியே நாய் மாதிரி பார்த்து கொண்டே போவான். நாய் மாதிரி பார்த்து போகல, ரோட்டு காட்டில் நாய் போகிறா சரட்டுன்னு போர் வீலரில் பாஞ்சிரும். நம்ம எண்ணம் போகுதுடா, நாய் போகுதுடா. அரசியல்வாதி போர் வீலரில் உட்காந்து போவான்ல, அப்போ அந்த கண்ணுக்கு கண்ணு ரோட்டு காட்டில் போகிற நாய் அப்படியே பாஞ்ச உடனே ஸ்டேரிங்கி வட்டக்கண்டா ஏற்கனவே நாய் தானே பிடிக்கி, என்னடா அந்த நாய் நம்மளை கடிக்க வருதுன்னு ஸ்டேரிங்க அப்படி திருப்பி விட்டுரும். புரியுதா? அப்படியே போயிடுவான். புரியுதா? புரிஞ்சு என்னடாடா அரசியல்வாதி எல்லாவனும் இடத்தையும் புல் டவுசர் வச்சு இராணுவம் முப்போடை வச்சு பூரா உடைச்சி எரிஞ்சிருவான். புரியாடா? இந்த செம்மத்தில் கண்ணால் பார்க்கலாம். அரசியல்வாதி வீடு தொழிற்சாலை மில்லு கில்லு எல்லாமே இப்போ தான் உடைக்க விடுதாரு. சென்னை மெட்ராஸில் உடைக்கானா அதே மாதிரி கொஞ்சம் இது லேசாக உடைக்கலை. இராணுவ முப்போடை அப்படியே போட்டு உடைச்சி எரிஞ்சிருவான். புரிஞ்சு நடடா அரசியல்வாதி முட்டாப்பேலை சுயலை நரகளை திங்கிற வேலுக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? பூரா வீல் சேரில் பிடிச்சி ஓட்டு. சென்னை மெட்ராஸு அழிஞ்சே போவான், ஒரு பேர் இருக்க மாட்டான். கண்டிப்பாக அப்படியே ஈரக்கொலையை அப்படியே அறுத்து விட்டுருவார். முக்கால் சத்தியம் டெல்லி பிரதமர் அவனும் நாய் கண்ணாக வச்சு விட்டாச்சு. இப்போ நாய் கண்ணாக பார்த்து கொண்டே இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கவனை பூரா தூக்குடாமா நாய் கண்ணு அவனுக்கு இருக்குடா. பிரதமர் மோடியோட சேர்ந்த மந்திரி கிந்திரி எல்லாவனும் அந்த கூட்டம் பூரா தமிழ்நாட கை வைக்கணும்டா. அந்த வெறியில் வருவான். அம்புட்டு வேலை உள்ள மாட்டுவான், அனைத்து உள்ள மாட்டுவான் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏண்டா கொட்டு மேலே மாட அடிச்சுக்கிட்டு இருக்கியா? காரு போர் வீலர் இப்போ கூடிய சீக்கிரம் எம்எல்ஏ எவனா ஒருத்தன் போவான்டா. எம்எல்ஏ ஒவ்வொன்றா செத்து போவான். பார்த்துக்கிட்டேரா சாக அடிக்கணும்ட்டார். ஒருத்தனே சாக அடித்தாதான் ராஸ்கல் இந்த நாங்கள் கணக்கு கைலாசத்துலேருந்து விட்ட கணக்கு வரும் அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எவனோ இப்போ எம்எல்ஏ ஒருத்தன் போவான். சீக்கிரமாக போவான். நாய்க்கன்னு வச்சாச்சுல பாடுறா, நாய் மாதிரி கொதறி அவனுக்கு இப்போ வர்ற நோய் பயங்கரமாக வரும். காய்ச்சலை விடுவார். உலக நாடே இப்போ இந்த காய்ச்சலை விட்டுக்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருப்பார்ரா. ஒவ்வொரு காய்ச்சலாக விட்டுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு காய்ச்சல் வரையில் சின்ன மப்பேறி போய் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாம் தின்றுக்கல அந்த காய்ச்சலை விட்டு அப்படியே கொதற விடுவார். முக்கால் சத்தியம் நாய் எப்படி கொதறும் அந்த மாதிரி மனுஷனை பூரா மானிட பிறவியை அப்படியே கொதற விடுவார். நாய்க்கன்னு வச்சாச்சுரா. அடுத்தாப்பில் நாக்கை மந்திரத்தால் கட்ட போகிறாரு. மந்திரத்தால் நாக்கை கட்டியாச்சுன்னா நீ திங்க முடியாது, ஓட்ட முடியாது, எதுக்கும் முடியாதுடா. என்ன செய்வ? அப்படியே காய்ச்சல் மண்டடி வந்தால் உள்ளே இறங்காதில்ல, செத்து மடிஞ்சு போவ. கை ரெண்டும் துடிக்கும், கால் ரெண்டும் உதறி கிடப்ப. எல்லாமே தப்பு செஞ்சு உலக நாடே நடத்திக்கிட்டீங்கடா. அதுக்கு தாண்டா தண்டனை. காய்ச்சல் நோய் மூலியமாக விடுவார். நாக்கை கட்டிடுவாரா. இன்றைக்கி கணக்கு நாக்கை கட்டுறதை போடுவார். நாக்கை கட்டினவுடனே திங்கக்கிழமை கண் பார்வை உள்ளதை போடுவார். பூரா நீதிமன்றத்தை அவமதித்து நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாம் விளையாட்டா அந்த கண் பார்வை அடிக்கலை. அப்படியே பார்வை இழந்த அப்படியே மோதி சாவான் ஒவ்வொருத்தனும், ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்.